காமெடின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடி ஆக்டர்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். நீங்க சொன்னதா அவங்க கூட பிரச்சனையே என்னன்னா சிரிக்காம எப்படி இருக்கிறதுன்னு. ஜெய் இந்த படத்துல பெரிய காமெடி, அதில் நான் தான் எழுதினேன். காமெடி எல்லாம் கூட எழுதியிருக்கோம். ஸோ அதில் எழுதிட்டோம். ஆனால் அது பர்ஃபார்ம் பண்ணும்போது நானும் கூடவே இருக்கணும். கவுண்டமணி சார் பேசும்போது சிரிப்பு தாங்க முடியாது எனக்கு. ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட எப்போது பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுங்க. சில நேரத்தில் நான் வெளியே போயிடுவேன். ஃப்ரேமை விட்டு வெளியே போயிட்டு அங்கே வந்து சிரிச்சுட்டு ஏன்னா முடியல இங்கே. இன்னும் சில படங்கள் நீங்கள் கருணால பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறான் இந்த பக்கம் ஏதோ திரும்புற மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக இங்கே சிரிச்சிட்டதுக்கு அப்புறம் திருப்பி இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் இதெல்லாம் புக்ல படிக்கும்போது வெரி இன்ட்ரெஸ்டா இருந்ததுப்பா. ஆனா நேர்ல பாக்கும்போது எனக்கு குப்புன்னு வேர்க்குது, பயமா இருக்கு. நான் வரல. பயப்படாத, தைரியமா வா. எப்படி தைரியமா வர்றது? கூட வந்திருக்க டிக்கெட்டுகளை எல்லாம் பாரு, துக்கத்துக்கு வர மாதிரியே வர்றானுங்க. இப்ப இவங்களுக்கு என்ன ஆகி போச்சா? கோடிக்கணக்கான ரூபாய் குதிரை பந்தயத்தை விட்டு மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு வரானுங்களே. ஜன்னலுக்கு வெளியே தட்டு சோத்துக்கு எட்டி எட்டி பாத்துட்டு இருந்தானுங்க. இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையாக்கு? ஏய் எல்லாம் ஜாலியா ஒரு பாட்டு பாடுங்கப்பா. யூ யூ ப்ளீஸ் யூ ஐயோ பாடுறதா இருந்தா நீயே பாடு. ஏன் நீ பாட மாட்டியா?